Assalamualaikum warahmatullahi wabarakatuh. I am Jannatul Firdaus. I am from Alexa Nursery and Primary School. போன ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 to 4 வரையும் சம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது 1லேருந்து 4 வரையும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சம்ஸை கிட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ 5 to 9 வரையும் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் 5, 6, 7, 8, 9 வரையும் உள்ள நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கிட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 சம்ஸ் எழுதியிருக்கேன், அதை தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க, முன்னாடி எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம +1 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், +ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், +1, +1, +5, +2. இப்போ இந்த இடத்துல எந்த மைனஸ் வேல்யூமே கொடுக்கல. இப்போ ஃபுல்லுமே நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஆட் சம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷன் வேல்யூ மட்டும் தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போறோம். +1 இப்போ +1 எப்படி பண்ண போறோம்னு சொல்றேன். செட் 0ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ல சிங்கிள் டிஜிட் சம்ஸ் அப்ளை பண்ணணும். +ன்னும் போது தம் ஃபிங்கர், ஸோ 1 பீட்ஸ் மூவ் பண்ணியாச்சு. அகைன் +1 கொடுத்துருக்காங்க, ஸோ அகைன் +1 புதுசா பண்ணணும். அடுத்தது +5 கொடுத்துருக்காங்க. 5 எப்போதுமே எங்க இருக்கும் அப்படின்னா அப்பர் பீட்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 நம்ம மூவ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஸோ மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ல 5 மூவ் பண்ணியாச்சு. அடுத்து 2 கொடுத்துருக்காங்க, 2 பீட்ஸ் நம்ம புதுசா பண்ணணும். அப்ப பிளஸ் வேல்யூல இருக்குன்றதுனால தம் ஃபிங்கர் 1, 2. இப்போ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 1 அப்ளை பண்ணிட்டோம், அகைன் 1 அப்ளை பண்ணிட்டோம், +5, +2 அப்ளை பண்ணிட்டோம். ஆன்சர் என்னன்னு செக் பண்ணணும். அடுத்து 5, 6, 7, 8, 9. ஏன் 5லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் பீட்ஸ் வேல்யூல இருந்தாலே நம்ம அப்பர் பீட்ஸ்லேருந்து தான் நம்ம வேல்யூ கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதுறோம். அப்போ 5, 6, 7, 8, 9. அப்போ ஆன்சர் இஸ் 9. ஸோ இந்த காலம் முடிச்சிட்டோம். அடுத்தது +6, -5, +7, +1 கொடுத்துருக்காங்க. +6 எப்படி அப்ளை பண்ணணும்? ஒருவேளை 7ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 7 எப்படி அப்ளை பண்ணணும், 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 8 எப்படி அப்ளை பண்ணணும், 9 எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். 6, 7, 8, 9 இது பிளஸ் வேல்யூவா இருந்தாலும் சரி, ஒருவேளை மைனஸ் வேல்யூவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா அப்பர் பீட்ஸ்ல தான் மூவ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக ஒரு சொல்றேன். இப்ப 6ஓட ஃப்ரெண்டு 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ஓட ஃப்ரெண்டு 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8ஓட ஃப்ரெண்டு 5, 9ஓட ஃப்ரெண்டும் 5. அப்ப 6, 7, 8, 9 இந்த 4 பேருக்கும் யாரு ஃப்ரெண்டு அப்படின்னா 5 தான் ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். இப்ப 6ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அப்ப 6ஓட ஃப்ரெண்டு யாரு? 5. 5ஐ எடுத்துட்டு அதுக்கப்புறம் 6. ஓகேவா? ஒருவேளை 7ன்னு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப 7ஓட ஃப்ரெண்டு யாரு? 5ஐ மூவ் பண்ணிட்டு 6, 7. அடுத்தது 8 கொடுத்திருந்தாலும் அதே மாதிரி தான், 5, 6, 7, 8. 9 கொடுத்திருந்தாலும் அதே கான்செப்ட் தான். 9ஓட ஃப்ரெண்ட் 5, 5, 6, 7, 8, 9 இப்படிதான் அப்ளை பண்ணணும். சரியா? இப்ப சம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க, அப்ப 6ஓட ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். 6னாலே 5ஐ மூவ் பண்ணிட்டு தான் 6 மூவ் பண்ணணும். அடுத்தது -5, அப்ப 5ஐ வேணான்னு டேக் அவே பண்ண போறோம், அதாவது ரிமூவ் பண்ண போறோம். 5 எங்க இருக்கும்? அப்பர் பீட்ஸ்ல. மைனஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 5ஐ ரிலீஸ் பண்ணியாச்சு. பார்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வேணான்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ பார்லேருந்து மேலே எடுத்தாச்சு, ஸோ 5ஐ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது 7 கொடுத்துருக்காங்க. 6, 7, 8, 9 வந்தாலே இவங்க 4 பேரோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லியிருக்கோம்? 5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 7ஓட ஃப்ரெண்டு யாரு? 5 மூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி 1 இருக்கு, அதை பார்க்க கூடாது. நியூவா 6, 7 பண்ணணும். சரியா? திருப்பி பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி அங்கே ஒரு பீட்ஸ் இருந்துச்சு, இப்போ இதுலயே 7 பீட்ஸ் வந்து புதுசா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 பீட்ஸ் நம்ம புதுசா பண்ண போறோம். அப்போ 5, 6 புதுசா பண்ணணும், 7ம் புதுசா மூவ் பண்ணணும். அடுத்து 7 பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1 இருக்கு, 1 பீட்ஸ் நம்ம இப்ப எடுக்க போறோம். 1 நியூவா பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்ளை பண்ணிட்டோம். +6 பண்ணியாச்சு, -5 பண்ணிட்டோம், +7 அப்ளை பண்ணிட்டோம், +1 அப்ளை பண்ணிட்டோம். இப்ப ஆன்சர் என்னன்னு செக் பண்ணணும். அப்பர் பீட்ஸ் வேல்யூல இருந்தாலே அப்பர் பீட்ஸ்ல இருந்து ஆன்சர் கவுண்ட் பண்ணணும். 5, 6, 7, 8, 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. அடுத்து நெக்ஸ்ட் சம் அப்ளை பண்ண போறோம். செட் 0 பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு சம் அப்ளை பண்ணும்போது செட் 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். +8, 5, 6, 7, 8. ஏன்னா 8ஓட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லியிருக்கோம்? 5ன்னு சொல்லியிருக்கோம். அதனால 5ஐ மூவ் பண்ணிட்டு 6, 7, 8 மூவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது -8, +8 ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 8ஐயுமே வேணான்னு ரிமூவ் பண்ண போறோம். அப்ப ரிமூவ் பண்ணும்போதும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? மைனஸ் வேல்யூ வந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 தான் மூவ் பண்ணணும், பிளஸ் வேல்யூ வந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் 5 தான் மூவ் பண்ணணும். அப்போ 5ஐ ரிலீஸ் பண்ணிட்டு 5, அடுத்து 6 ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, கடைசியில இருந்து ரிலீஸ் பண்ணணும். 6, 7, 8. ஒருவேளை நீங்க பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் டைம்ல -8 பண்ணிடலாம், அதுவும் தப்பு கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா மூவ் பண்ணும்போது 5ஐ மூவ் பண்ணிட்டு கடைசியில இருந்து மூவ் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. 6, 7, 8. இப்போ 8ஐ மூவ் பண்ணியாச்சு. அடுத்தது +8 கொடுத்துருக்காங்க. +8 தனித்தனியாகவும் எடுக்கலாம், பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்லயும் எடுக்கலாம். நான் பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல சேம் டைம்ல +8 பண்ணிட்டேன். அடுத்தது -6 கொடுத்துருக்காங்க. -6 எடுக்கும்போது என்ன பண்ணணும்? +6 வந்தாலும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 5ஐ மறந்துடக்கூடாது.
-6 வந்தாலும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 5 மறந்துடக்கூடாது. 6ஓட ஃப்ரெண்டு 5ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ -6 பண்ணும்போது 5 ரிலீஸ் பண்ணிட்டு கடைசிலேருந்து ரிலீஸ் பண்ணணும். 6 ரிலீஸ் பண்ணியாச்சு. திருப்பியும் பண்ணி கட்டுறேன். இப்போ 8ல இருக்க வேல்யூ -6 அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ -6 பண்ணும்போது 5 ரிலீஸ் பண்ணிட்டு 6 ரிலீஸ் பண்ணணும். இப்போ பாரை டச் பண்ணி யார் யார் இருக்கா அப்படின்னா 1 2 பீட்ஸ் மட்டும் தான் பாரை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் 2. அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாம். +9 -6 +6 -8 கொடுத்துருக்காங்க. செட் 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. +9 பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ல சேம் டைம்ல 9 எடுக்கலாம். அடுத்தது -6 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் நமக்கு ஞாபகம் வரணும்? 6 7 8 9னாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்டு யாரு? 5 தான் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப -6 பண்ணும்போது -5 6. ஓகேவா? திரும்பவும் பண்ணி காட்டுறேன். 9ல இருக்கு வேல்யூ, இதுல -6 பண்ணணும். 5 ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியில உள்ள 6 ரிலீஸ் பண்ணணும். ஏன் ஃபர்ஸ்ட்ல 6 இங்க தானே இருக்கு, இதுதானே 5 இதுதானே 6 அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். 5 ரிலீஸ் பண்ணிட்டு இதுதான் 6ன்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 7 8 9 இந்த பீட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க, சேர்ந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ரிலீஸ் பண்ணிட்டு கடைசிலேருந்து 6 ரிமூவ் பண்ணணும். சரியா? இப்போ -6 பண்ணியாச்சு. அடுத்தது +6 கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். 5 6. அடுத்தது -8. -8 என்ன பண்ணணும்? 5 ரிலீஸ் பண்ணிட்டு மைனஸ்னாலே இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் 6 7 8. ஓகேவா? இப்போ பாரை டச் பண்ணி ஒரே ஒரு பீட் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 1. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் சொல்லிடுறேன். +9 -7 +1 அகைன் 1. ரிலீஸ் பண்ணிக்கோங்க. செட் 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ சம் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் +9 இருக்கு, பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ல +9 பண்ணியாச்சு. அடுத்தது -7 இருக்கு, அதே மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ல -7 பண்ணிடலாம். இல்ல நான் தனித்தனியா பண்ண போறேன் அப்படின்னா இப்போ -7 எப்படி பண்ணணும்? 5 ரிலீஸ் பண்ணிட்டு கடைசிலேருந்து 6 ரிலீஸ் பண்ணணும், 7 ரிலீஸ் பண்ணணும். மைனஸ்னாலே இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது +1 1 ப்ளஸ் பண்ண போறோம். அடுத்தது அகைன் 1 கொடுத்துருக்காங்க. அப்ப அகைன்னா நம்ம நியூவா 1 பீட் மூவ் பண்ண போறோம். அப்போ 1 பீட் மூவ் பண்ணியாச்சு. இப்போ பாரை டச் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கு, எத்தனை பீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுக்கு அடுத்து அப்ளை பண்றதுக்கு எந்த நம்பருமே இல்லை, எல்லா நம்பர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப சம் ஓவர். அடுத்து ஆன்சர் எழுதக்கூடிய ஒரு இதுதான். அடுத்தது 1 2 3 4. அப்ப ஆன்சர் இஸ் 4. எக்ஸாம்பிளுக்கு 5 சம் சொல்லி கொடுத்தாச்சு. 6 வந்தா என்ன பண்ணணும்? 5 மூவ் பண்ணிட்டு தான் 6 மூவ் பண்ணணும். அதே மாதிரி 7 வந்தாலும் 5 மூவ் பண்ணி 7, 8 வந்தாலும் 5 மூவ் பண்ணி 7 5 மூவ் பண்ணிட்டு 6 7 8 பண்ணணும். 9 வந்தாலும் 5 மூவ் பண்ணிட்டு 6 7 8 9 பண்ணணும். சரியா? இதுவரையும் 1ல இருந்து 9 வரையும் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ளை பண்றது, கிட்ல எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டபுள் டிஜிட் சம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுன்றதுன்றத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.